வணக்கம் சினிமா ரசிகர்களே. இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்துல டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற 3 முக்கியமான ஹாட் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பாக்ஸ் ஆஃபீஸையே அதிரவிட்ட நடிகர் சூர்யாவின் கருப்பு படம் பத்தின அப்டேட். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா த்ரிஷா நடிச்சு திரையரங்குகள்ல மாபெரும் வெற்றி பெற்ற ஃபேண்டசி ஆக்ஷன் டிராமா தான் கருப்பு. தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்த படம் வர்ற ஜூன் 12ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்துல ரிலீஸ் ஆக போகுது. வக்கீல் வேடத்துல வந்து சூர்யா எப்படி சிஸ்டத்தோட ஊழலை எதிர்க்கிறாரு, வேட்டை கருப்பு தெய்வம் எப்படி மனித ரூபத்துல வருதுன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. காட் மோட் ஆன்னு அமேசான் பிரைம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சோ ஜூன் 12க்கு ரெடியா இருங்க. அடுத்ததா இந்திய சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சிருக்காரு நம்ம ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன். புஷ்பா படத்தின் இமாலய வெற்றிக்கு அப்புறம் இப்போ புஷ்பா 2 த ரூல் படத்தோட வசூல் மற்றும் லாப பகிர்வு ப்ராஃபிட் ஷேர் மூலமா அல்லு அர்ஜுன் வாங்கிய மொத்த வருமானம் மட்டுமே ரூ. 300 கோடியை தாண்டியுள்ளதாக கோலிவுட் மற்றும் டோலிவுட் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதன் மூலமா இந்திய சினிமாவிலேயே ஒரு படத்துக்கு அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் பட்டியல்ல பாலிவுட் கான்கள் மற்றும் நம்ம தளபதி விஜய முந்திக்கிட்டு அல்லு அர்ஜுன் இப்போ முதல் இடத்தை பிடிச்சு புதிய சாதனை படைச்சிருக்காரு. ஒரு படத்தோட பட்ஜெட்டை விட ஒருத்தரோட சம்பளமே இவ்ளோ இருக்கிறது சினிமா உலகத்தையே வியக்க வச்சிருக்கு. கடைசியா பிக் பாஸ் புகழ் நடிகை ரைசா வில்சன் பத்தின செய்தி. பியார் பிரேமா காதல் படத்துக்கு அப்புறம் இலசுகளின் மனதை கவர்ந்த ரைசா சில வருட இடைவேளைக்கு பிறகு இப்போ மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சமீபத்திய பேட்டியில பேசிய அவங்க, சினிமாவில் ஏற்ற இறக்கங்கள் சகஜம்தான், சில காலம் கேப் விழுந்தாலும் திறமை இருந்தா நிச்சயமாக புதிய மற்றும் நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசியிருக்காங்க. இந்த கம்பேக் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில ஒரு நல்ல திருப்பு முனையா அமையும்னு எதிர்பார்க்கலாம். சூர்யாவின் கருப்பு படத்தை OTTல பார்க்க நீங்க வெயிட்டிங்கா? அல்லு அர்ஜுனின் இந்த 300 கோடி சம்பள சாதனைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.